வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு வழங்க இருக்காங்க, யாரெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டத்தில் பயன்பெற இருக்கிறார்கள், எப்படியெல்லாம் இந்த திட்டத்தில் பயனளிக்க போகிறாங்க. ஸோ இது குறித்து தகவலை பார்க்கலாம். நகை மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து செய்யப்பட்டிருக்கு. இது குறித்த அறிவிப்புகளை விளக்குகிறது. குறிப்பாக 12 பொதுத்துறை வங்கிகளில் 5 சவரன் அல்லது 40 கிராம் உட்பட்ட கடன் தகுதி பெற்றவர்களுக்கு இந்த சலுகை பொருந்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக வழங்கியிருக்க வேண்டும் என்பது முக்கிய நிபந்தனையாக உள்ளது. அதே வேளையில் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள், போலியான நகையை அடகு வைத்தவர்கள் இவர்கள் நிவாரணத்தை பெற முடியாது என்றும் தெளிவுபடுத்தப்படுகிறது. தகுதி உள்ளவர்கள் ஒரு 1ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி முதல் தங்கள் நகைகளை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என்ற இந்த தகவல் விளக்குகிறது. இந்த திட்டம் கடன் தடுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இன்னும் ஒரு சில தினங்களை வெளியிடப்பாங்க, ரெடி ஆயிக்கோங்க. ஸோ நகை கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும்? முழுமையான தகுதி முதல்வர் அமைச்சர் அவர்கள் ஒரு வாக்குறுதி ஒன்றை வெளியிட்டிருக்காரு. முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற மாதத்திற்குள் மக்களுக்கு நல்லாட்சி வழங்கும் விதமாக நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன்களை முழுவதமாக தள்ளுபடி செய்யும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பயிர்க்கடன்களை 30 நாட்களுக்குள்ளார தள்ளுபடி பண்ணோம். பதவியேற்பு 30 நாட்கள்லேயே இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். ஆட்சி பொறுப்பேற்ற ஒரு மாதத்துக்குள்ளார வாக்குறுதியை நிறைவேற்றும். மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கும் விதமாக 12 வகையான பொது வங்கிகளில் உள்ள நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்வதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ ஒரு மாதத்திற்குள் துரிதமான நடவடிக்கை. குறிப்பாக 12 வங்கிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும். சாமானிய மக்களுக்கு நேரடியான பலன் கிடைக்கும். ஸோ அடிப்படை விதி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம், அதாவது 5 சவரன் வரைக்கும் வச்சுருந்தா உங்களுக்கு தள்ளுபடி, 41 கிராம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடையாது. தள்ளுபடியை உறுதி செய்யும் 3 முக்கியமான ஆவணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுடைய குடும்ப அட்டை, ஓகேங்களா. ஸோ உங்களுடைய குடும்ப அட்டை, ஸ்மார்ட் கார்டு, ஆதார் கார்டு, வங்கி நகைக்கடை ஆவணம். ஆதார் இணைக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா ரேஷன் அந்த வேறு ஒரு ஆதார் பயன்படுத்த முடியாது. ஸோ ஆதார் எண் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரோடு இணைக்கப்பட்டிருக்கணும். அந்த மொபைல் நம்பர் இந்த பிஎம் கிசானுடைய இது நம்மளுடைய நகைக்கடன் தள்ளுபடி கூட்டுறவு பேங்க்கில் இணைக்கப்பட்டிருக்கணும். இப்படி இணைச்சா மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. தமிழ்நாட்டு முகவரி. ஸோ இது ஆதார் மற்றும் அட்டையில் ஒரு முகவரி கட்டாயம் இருக்க வேண்டும். இது 3ம் சரியாக இருந்தால்தான் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் கார்டு கிடைக்கும். ஸோ இது யார் இதில் தகுதியானவர்கள், தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 40 கிராம் அல்லது அதற்கு குறைவாக இருந்தாலும் அவங்க தகுதியானவர்கள். ஆதார் மற்றும் ரேஷன் எண்கள் சரியானவை இருந்தால் அவங்க தகுதியானவர்கள். தமிழ்நாட்டு முகவரி வச்சிருந்தால் தகுதியானவை, உண்மையான தங்க நகைகளாக இருக்கணும். ஸோ தகுதியற்ற நபர்கள் 40 கிராமுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களால் தகுதியற்ற நபர்களாக போகலாம். அதாவது தவறான மற்றும் ஆவணங்கள், மற்றவர்களுடைய ஆவணங்களை வெளியிட்டிருக்கலாம். ஸோ முகவரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெளி மாநில முகவரி கொண்ட ஆவணங்கள் இருந்தால் ரெடின்றாங்க. ஸோ போலி நகைகள், ஃபேக் கோல்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சிருந்தாலும் உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கிறதுல சலுகைகள் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை உங்கள் நகைகளை எப்படி மீட்பது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அரசாணை பிறப்பு வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் இந்த தள்ளுபடிக்கான அதிகாரப்பூர்வ எழுத்துப்பூர்வ அறிவிப்பு 12 வங்கிகளுக்கு அனுப்பப்படும். ஸோ வங்கி சரிபார்ப்பு. வங்கிகள் பயனாளிகள் தகுதியை ரேஷன் மற்றும் ஆதார் அடிப்படையில் உறுதி செய்த அவசியம். ஸோ நகைகளை மீட்டெடுத்தல். தகுதி உடையவர்கள் செய்யப்படுவீர்கள். வாக்குறுதிகளை அணுகி நகைகளை மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.